ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி சனிக்கிழமை 2024க்கான விநாயகர் சதுர்த்தியானது வருதுங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பல அற்புத பலன்கள் கிடைக்க போகுது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை அந்தந்த ராசி நேர்கள் பார்த்து தெரிந்து பயனடையணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் இந்த விநாயகர் சிறப்பு பலனை பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்னி ராசி நேர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா கன்னி ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றுதான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர் முழு முதற் கடவுளாக அவதரித்த நாளை தான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அது போல பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் தான் விநாயகர் அவதாரம் செய்ததாகவும் புராணங்கள் சொல்லப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் வரும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா விநாயகரை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு வருதுங்க. அதுவும் இந்த நாள் சனிக்கிழமை வருதுனால ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லப்படுது. செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளதால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கொண்டாடப்படுகின்றோம். வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 10வது நாளதாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட செய்கிறாங்க. அதே போல இந்த விநாயகர் சதுர்த்தியோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி இந்துக்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் அறிவையும் பொறுமையும் அளிப்பதாக சொல்லப்படுது. ஒரு நபர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த பண்புகள் ரொம்பவே அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் விநாயகர் பெருமானை முழு மனதுடன் வழிபாடு செய்பவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சிறப்பு பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் இருந்து நீராடி சுத்தமான ஆடை அணிய வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேடை அமைத்து அதில் விநாயகரை வைக்க வேண்டும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு முன் புனித நீர், விளக்கு, விநாயகருக்கு பிடித்த அவல், சுண்டல், அப்பம், பொரி, கொழுக்கட்டை, பழங்கள் இந்த மாதிரி படைத்து மனதார வழிபாடு செய்திடுங்க. இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நாள் முழுவதும் விநாயகரை வழிபாடு செய்பவர்களுக்கு ஒரு சிறப்பு பலன் கண்டிப்பா கிடைக்க போகுது. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்குரிய பூஜை செய்து உங்களுடைய விரதத்தை நீங்க முடித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியோட சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரியாதவங்க இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிந்துக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னி ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பவர் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு குணம் கொண்ட நேர்களா கண்டிப்பா இருப்பீங்க. அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா பக்குவப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க பார்க்க போறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பா கன்னி ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கான சிறப்பு பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய சக பணியாளர்களிடம் பார்த்தீங்கன்னா முன் கோபத்தை காட்ட வேண்டாம்.
அதாவது கன்னி ராசியில இருக்கக்கூடிய நேயர்கள் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்க ஏதாவது கோபத்துல ஏதாவது பேசி சிறு பிரச்சனை சிக்கல் வந்தா கண்டிப்பா அது உங்க வேலைக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இதற்கு மாறாக உங்களுடன் புன்னகையுடன் செல்வது அனைத்து விதத்திலும் நல்லது. எந்தவித பிரச்சனை வந்தாலும் ஒரு சின்ன புன்னகையுடன் நீங்க அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை நீங்க தட்டி கழித்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா கன்னி ராசியில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா சில்லறை வியாபாரம் மற்றும் மளிகை கடை வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு லாபம் கண்டிப்பா உயரலாம். கொள்முதலை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு. இதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சேமிப்பும் அதிகரிக்கலாம். அதே போல கன்னி ராசியில இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா வருமானத்தை பெருக்க கை தொழில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்வீங்க. உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு பார்த்தீங்கன்னா உறுதுணையாக கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய சிறு தொழில் ஒரு உதவியாக இருக்க போகுது. அதனால கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு அதிலிருந்து நீங்க ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னி ராசி பெண்களுக்கு நிறையவே நிறைந்திருக்கு. அதே போல கன்னி ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் இருந்த கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா சினிமா மற்றும் சின்ன திரைகளில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். ஒப்பந்தம் செய்த படங்கள் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து முடிந்து விடுவீர்கள். அதாவது கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைய போகுது. அதாவது நீங்க நினைத்த விஷயங்கள் நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து என்ன பலன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தங்களுடைய கல்வியில் அலட்சியம் காட்டாமல் இருந்தால்தான் தாங்கள் நினைத்த துறையை பெற உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய படிப்புல எந்தவித அலட்சியத்தையும் நீங்க காட்டவே கூடாதுங்க. உங்களுடைய முழு கவனத்தையும் பார்த்தீங்கன்னா படிப்புல செலுத்துறதுனால கண்டிப்பா நீங்க நினைத்த துறையை நீங்களே தேர்வு செய்யலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா கன்னி ராசி நேயர்கள் இந்த பலனுக்கேற்ப நீங்க நடந்து கொள்ளலாம். அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவ பெருமானை ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் தரிசிப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதாவது கன்னி ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை சிக்கல் தடை அதே போல உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ பெருமாளை மனதார வழிபாடு செய்திடுங்க. அதாவது மறக்காம இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்களே பல மாற்றங்களை கண்கூடா பார்க்கலாம். அதாவது சிவ பெருமானை ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்துல தரிசிப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கன்னி ராசி நேயர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கேற்ப கன்னி ராசி நேயர்கள் அனைவரும் நடந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த விநாயகர் சதுர்த்தி நாளிலிருந்து கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.